பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், ஆதம் நபி எப்படி கேட்டாங்க? அல்லாஹ்ல எப்படி கேட்டாங்க? ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், தப்பு நாங்கள் செய்து விட்டோம், எங்கள் ஆத்மாக்களுக்கு நாங்கள் குற்றம் இழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து கருணை காட்டவில்லை என்றால் நாங்கள் நட்டவாளிகளில் ஆகிவிடுவோம். அல்லாஹ் அக்பர். கேடுகட்ட இந்த மௌலவிகள் ஒரு கதை கப்சாவை வேற. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அர்ஷ பார்த்தாங்களா, லா இலாஹ இல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதிருந்துச்சா, ரசூலுல்லாஹ் பொருட்டாளர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா அல்லாஹ்விடத்துல. கற்பனை கதை, அடிப்படை ஆதாரமற்ற ஒரு நிகழ்வு இது. வரலாறுகளிலும் ஆதாரம் இல்லை, அல்லாஹ்வின் வேதத்தில் ஆதாரம் இல்லை, நபியினுடைய மொழிகளிலே இதற்கு ஆதாரம் இல்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் அல்லாஹ்விடத்திலிருந்து வாசகங்களை, துஆவுடைய வார்த்தைகளை கற்று அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டார், அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்று. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வை தவிர இவர்கள் சிபாரிசுகளை ஆக்கி கொண்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியை நீங்கள் கேளுங்கள், யாரையெல்லாம் இவர்கள் சிபாரிசாளர்களாக ஆக்கி கொண்டார்களோ அவங்களுக்கு என்னப்பா இந்த பூமியிலே சொந்தம் இருக்கிறது? அவலவ் கானு லா யம்லிகூன ஷைஅன் வலா யாகிலூன். ஷாஹுல் அமீது அவர்களுக்கு இந்த பூமியிலே எது சொந்தம்? கபூர்ல போயிட்டார், மன்னா போயிட்டாங்க, அவர்களுக்கு இந்த பூமியிலே என்ன சொந்தம் இருக்கிறது? அப்துல் காதர் ஜீலானிக்கு வானம் சொந்தமா, பூமி சொந்தமா? முத்துப்பேட்டை அவுலியாவுக்கு, ஏர்வாடி அவுலியாவுக்கு, இன்னும் மெட்ராஸ்ல ஒருத்தங்க இருக்கிறாங்க, அது என்னது, கோவளத்துல, அங்க ஒரு அவுலியா வச்சிருக்காங்க. மெட்ராஸ்காரங்களுக்கு மவுண்ட் ரோட்ல ஒண்ணு, எக்மோர்ல ஒண்ணு, அங்க வந்து கோவளத்துல ஒண்ணு, அப்படியே ஊருக்கு பக்கத்துல. அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மெயின் ஹெட் மாதிரி. தமிழ்நாட்டுக்கு மெயின் ஹெட் என்னன்னு சொன்னா நாகூர், வடநாட்டுக்கு மெயின் ஹெட் என்னன்னு சொன்னா ஹாஜா அஜ்மீர் முயினுddin சிஷ்தி அவங்க. இப்படி ஒவ்வொரு ஊருக்கு. இதுல வேற கதை கப்சா, 7 உருசு, 7 கந்தூரி, 7 கந்தூரி கபரு திருவிழாக்களுக்கு, உருசுகளுக்கு கலந்து கொண்டா ஹஜ் செய்ய தேவையில்லையா? என்ன தேவையில்லையா? ஹஜ் செய்ய தேவையில்லையா? 7 ஒரு வருஷத்துல 7 கந்தூரி அப்படியே வரிசையா கலந்துக்கிட்டோம்னா அவர் மேல ஹஜ் கடமை உளுந்து போயிடுமா? ஹஜ் செய்ய தேவையில்லையா? 3 கந்தூரியை கண்டினியூவா கலந்துக்கிட்டோம்னு சொன்னா உம்ரா செய்ய வேண்டிய தேவை கிடையாது, உம்ராவுடைய சவாபு கிடைச்சு போயிடுவான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹ் கேக்குறான், எப்பா நீங்க யாரை என்னிடத்திலே சிபாரிசுக்காக அழைத்து வருகிறீர்களோ புரிந்து கொள்ளுங்கள் அன்பிற்குரிய சமுதாயமே, குர்ஆனை படித்து விளங்க முயற்சி பண்ணுங்கள். அல்லாஹ் கேட்கிறான், நீ யாரை என்னிடத்திலே சிபாரிசுக்காக அழைத்து வருகிறாயோ லா யாகிலூன், அவங்களுக்கு இப்ப ஒண்ணுமே தெரியாதப்பா. நீ ஷாகுல் மீது பொருட்டால கேட்கிறியே, நீ ஷாகுல் மீது பொருட்டால கேட்கிறாய் என்று அந்த ஷாகுல் மீதுக்கு தெரியுமா? அந்த அப்துல் காதர் ஜீலானிக்கு தெரியுமா? முயினுddin சிஷ்திக்கு தெரியுமா? இப்ராஹிமுக்கு தெரியுமா? யாருக்கப்பா தெரியும்? லா யாகிலூன். அவங்களுக்கு வானத்துல, பூமியில, சூரியன்ல, சந்திரன்ல உன்னை எதிலையுமே அவங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. வலா யாகிலூன். நீங்க அவர்களுடைய பெயர்களை கூறி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்கள் என்ற அறிவு கூட அவர்களுக்கு கிடையாது. தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரணிச்சு கபூர்ல இருக்கக்கூடிய ஷாஹுல் அமீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கோ, அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கோ, முயினுddin அஜ்மீர் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கோ நீங்க அவங்களுடைய பேரால துஆ கேக்குறீங்கன்னு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான் தெரியாது என்று. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்களுக்கு நீங்கள் கேட்கும் பிரார்த்தனையை பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். அல்லாஹ் சொல்கிறான், அஹ்யாஉன் அம்வாத்துன் கைரு அஹ்யா வமா யஷ்உரூன். அவங்களெல்லாம் செத்து போய் ஜனாசாவா மண்ணோட மண்ணா ஆயிட்டாங்க, அவங்களுக்கு உயிர் கிடையாது, அவங்களுக்கு உயிர் கிடையாது, அவங்களுக்கு நீங்க கேட்கறத பத்தி எந்த அறிவுமே கிடையாது. அல்லாஹ் கேக்குறான். இப்ப இந்த மைக்கு முன்னாடி நின்னுகிட்டு, மைக்கே எனக்கு சாப்பாடு கொடு, மைக்கே எனக்கு சோறு கொடு, மைக்கே எனக்கு அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யினா அவனை நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? அல்லது சூரியனுக்கு முன்னாடி நின்று கொண்டு, சந்திரனுக்கு முன்னாடி நின்று கொண்டு, ஒரு நல்லவருடைய சிலையை செதுக்கி வைத்துக் கொண்டு அதுக்கு முன்னாடி நின்று அந்த சிலையிடத்துல கேட்டால், அல்லது அந்த சிலையை சொல்லி அல்லாஹ்விடத்துல கேட்டால் அவனுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? நீங்க என்ன பேர் சொல்லுவீங்க? முட்டாள்கள் என்று சொல்வீர்கள். அந்த பெயரைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.